அனைவருக்கும் வணக்கம். குடும்ப தலைவிகளுக்கு நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் 5000 ரூபாய் போட்டு விட்டாங்க இல்லையா? அதாவது 3 மாத தொகையை முன்கூட்டியேவும் கோடை காலத்துக்கு 2000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லி 5000 ரூபாய் போட்டு விட்டாங்க. அதே போல் இப்போ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 12000 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க அப்படிங்கிற பேச்சு மக்களுக்கு இடையில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. அதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் ப்ரூஃப் வச்சுருக்கணும், நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமா இல்லை அதர் ஸ்டேட்டுக்கும் தானா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் 12000 ரூபாய் தராங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா உள்துறை அமைச்சர் வந்துட்டு இப்போது அமித்ஷா இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்டை நம்ம மக்களுக்காக எஸ்பெஷலி சொல்லிகிட்ருக்காங்க. இந்த 12000 ரூபாய் குறிப்பாக திமுகவோட பிளானை வந்து தவிடுபொடி ஆக்கணும் அப்படின்னு பாஜக முன்னெடுத்திருக்காங்கன்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா, அதை 5000 ரூபாய் அவங்க முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அவங்கள விட இன்னும் அதிகமான அமௌண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தரதா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மக்கள் ரொம்பவே பேசிகிட்டு இருக்காங்க, நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா டிஎம்கேயோட ஆப்போசிட்டான ஏடிஎம்கே வந்து இப்போ பாஜகவோட பார்ட்னர்ஷிப் வைக்கிறதா இருக்காங்க. 12000 ரூபாய் கொடுக்கறதா சொல்கிறாங்களே, அதனோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சரி, தமிழ்நாட்டில் 2026க்கான சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் யுத்தம் வந்து ரொம்ப வேகமாக தொடங்கிருச்சுங்க. அதனால தான் நம்ம சிஎம் சார் பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக 5000 எல்லாரோட அக்கௌண்ட்டுக்குமே கிரெடிட் பண்ணாங்க. இது வந்துட்டு எஸ்பெஷலி எல்லா விமனுக்குமே ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்க பண்ணதை விட நம்ம ஏதாவது மெகா ஜாக்பாட்டாக மக்களுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானா இல்லை அதர் ஸ்டேட்டுக்குங்களா, அதை பற்றி பார்க்கலாமா? இப்போது ரீசண்டாக உள்துறை அமைச்சர் திருச்சிக்கும் வந்திருந்தாங்க. அவங்க நடத்தின அந்த சீக்ரெட் மீட்டிங்கில் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக நம்மளுடைய பிரதமர் மோடி தமிழ்நாடு வரும் பொழுது வெளியாகும் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டே 5000 ரேஷன் கார்டுக்கு கொடுக்கும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் 12,000 கொடுக்கறதுல வந்து ஒரு சாத்தியமான கூறு தான் அப்படின்னும் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அது சரி, இந்த ஸ்கீம் மூலம் எது மூலமாலாம் தருவாங்க? டைரெக்டாக வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு 12,000 போடுறதுக்கு நம்ம சிஎம் சார் போட்டது வந்து மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு கீழே போட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்தெந்த ஸ்கீமுக்கு கீழெல்லாம் போட போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேஸ் மானியம், உர மானியம், அது மட்டுமே இல்லாமல் இந்த பிரதமரின் கிசான் சம்மன் நிதி மானியம் அப்படின்னு சொல்லி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. அதுக்கு கீழே எல்லாமே ஒருங்கிணைச்சு தான் இதை வந்து போட போகிறாங்க. இந்த 12000 ரூபாயை இதை வந்துட்டு டிபிடி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அதன் மூலமாக தான் பண்ணுறாங்க. இது எல்லாமே எலெக்ஷனுக்கு பிஜேபியோட ஒரு இன்டைரக்ட் கேன்வாசிங் தான் பீப்புள் கிட்ட. சரிங்களா? இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வி வில் எக்ஸ்பெக்ட் சூன் இன் தமிழ்நாடு. இந்த திட்டத்தில் பெனிஃபிஷியரி ஆகிறதுக்காக என்னென்ன ப்ரூஃப்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாங்களா? ஆதார் கார்டு இஸ் மஸ்ட் அண்ட் பாஸ்புக் இஃப் எனி பேங்க் வித் ஐஎஃப்எஸ்சி கோட் அண்ட் பட்டா சிட்டா சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பர் இட் ஷுட் லிங்க் வித் அன் ஆதார் கார்டு. கண்டிப்பாக ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்காக இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிளியராக இருக்கணும். சரிங்களா? இப்போது கேஸ் மானியத்துக்கு கீழே நமக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுன்னா அதுக்கு ரேஷன் கார்டு, அது வந்துட்டு ஏஏஒய் கார்டாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்புக், மொபைல் நம்பர், அட்ரஸ் ப்ரூஃப், ஃபோட்டோ எல்லாமே வந்து தெளிவாக இருக்கணும். அடுத்தது உர மானியம் வந்து வாங்குகிறோம். அது கிராமப்புறங்களில் மக்கள் விவசாய நிலத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த உரங்கள், யூரியா, இந்த பொட்டாசியம் சொல்கிறோம்னா இந்த உரத்துக்கு எல்லாமே டைரெக்டாக வந்து அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. இதில் உரத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சில பர்சன்டேஜில் மானியமாக ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க.
அந்த திட்டம் மூலியமாக அமௌண்ட் நமக்கு போட்டு விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பட்டா சிட்டா இது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு கூட விவசாயி பதிவு, அதாவது ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரேஷன் கார்டு மூலமாக சிஎம் சார் கொடுத்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 5 டைப் ஆஃப் ரேஷன் கார்டு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குது. ஏஏஒய்ஒய், என்பிஹெச்ஹெச், இந்த மாதிரி 5 டைப் ஆஃப் ரேஷன் கார்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த மாதிரி கொடுக்குறாங்களா ரேஷன் கார்டு மூலியமாக அப்படிங்கிறது இன்னும் டிசைட் ஆகலை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரதமர் சார் சொல்லும் பொழுது அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு எப்போ வருதோ உடனுக்குடனே நம்மளோட சேனலில் அப்டேட் கொடுத்துருவோம். நன்றி.